ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசிரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். மிக அருமையான வேத வசனம். 2 வசனங்களில் எசேக்கியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியாவோடு கூட கர்த்தர் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்க. மெய்யாகவே எசேக்கியாவோடு கூட கர்த்தர் இருந்தார். ஏன் அவரோடு கூட இருந்தார் என்றால், அதற்கு 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது தேவன் அவரோடு இருப்பதற்கு என்ன காரணங்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக எசேக்கியா கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே நாம் கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக எசேக்கியா என்ன செய்திருக்கிறார் என்றால், அவரை சார்ந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எப்போதும் கர்த்தரை சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளாக இருப்பது மிக அவசியம். அந்த எசேக்கியா ராஜா எப்படி பின்வாங்காதபடிக்கு இருந்தாரோ, அவரை சார்ந்து இருந்தாரோ, அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்காதபடிக்கு இன்று அநேக மனிதர்கள் அநேக நேரங்களில் கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறார்கள். அதுபோல் இல்லாதபடிக்கு எசேக்கியாவை போல கர்த்தரை விட்டு பின்வாங்காதபடிக்கு அவரை சார்ந்து வாழ்கிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்போது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக அவர் சொல்லியிருக்கிறார், கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தார் என்று. மையாகவே நாம் எசேக்கியாவை போல கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களின்படி நாம் கை கொள்ளும்போது, அதன்படி நடக்கும்போது மெய்யாகவே தேவன் நம்மோடு இருக்கிறார். எசேக்கியாவோடு கூட கர்த்தர் இருப்பதற்கு காரணம், முதல் காரியம் பின்வாங்காமல் கர்த்தரை பின்பற்றியிருக்கிறார். இரண்டாவதாக அவரை சார்ந்து வாழ்கிற அனுபவத்தை பெற்றிருக்கிறார். மூன்றாவதாக கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்திருக்கிறார். இப்படி செய்யும்போது தேவன் எசேக்கியாவோடு கூட இருந்து எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார் என்று 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் என்றால் தேவன் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் அனுகூலமாய் மாற்றி தேவன் ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட வருகிறவராக, நமக்கு துணையாக, நமக்கு எல்லா காரியங்களையும் செய்து அனுகூலமாய் மாற்றி ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த வேத வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது போல எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த காரியங்களையும், எசேக்கியா கர்த்தருக்காக செய்த காரியங்களையும் இந்த 2 வசனங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எசேக்கியாவை போல ஒவ்வொரு நாளும் கர்த்தரை விட்டு பின்வாங்காதபடி அவரை சார்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கும்போது தேவன் நம்மோடு இருந்து நாம் செய்கிற எல்லா காரியத்தையும் தேவன் அனுகூலமாய் நமக்கு மாற்றுகிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்வதற்கு எசேக்கியாவை போல இந்த காரியங்களை நாம் பின்பற்றும்போது மெய்யாகவே நம்மோடு கூட தேவன் இருந்து நாம் செய்கிற காரியங்களை தேவன் அனுகூலமாய் மாற்றி ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நாம் அதே போல் தேவனை பின்பற்றுவோம், அவரை சார்ந்து வாழ்வோம், அவருடைய கற்பனைகளை கை கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் உம்மை பின்வாங்காதபடி உம்மை சார்ந்து வாழ எங்களுக்கு இந்த வார்த்தையின் மூலம் கற்றுக் கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, மோசேக்கு கற்பித்த எல்லா கட்டளைகளையும் கற்பனைகளையும் எசேக்கியா கை கொண்டது போல நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கிற எல்லா கட்டளைகளையும் கை கொள்ளும்படியான கிருபைகளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. அதன்படி
நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் நீர் அனுகூலமாய் மாற்றி கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையை இந்த புதிய நாளிலே கேட்கிற ஒவ்வொருவரோடு கூட நீர் இருந்து நீர் ஒவ்வொரு காரியங்களும் அவர்கள் செய்யும்போது நீர் அனுகூலமாய் மாற்றி கொடுக்கும்படியாக நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.